வணக்கம் மக்களே. செந்தமிழ் சீமான் அவர்களின் மக்களின் மாநாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். போகிற வழியில் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்தேன். 2 வீலர்லேயே தான் போயிட்டு இருக்கேன். அதான் நம்ம 2 வீலர் நிற்கிது. கொஞ்சம் மக்கள் பூரா கொஞ்சம் யோசனை பண்ணணும். சுத்தமான தமிழர் தமிழர்கள் யோசனை பண்ணணும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் பதிவு போட்டிருந்தாரு. பதிவு போட்டல பப்ளிக்கில் கூட்டத்திலேயே பேசியிருந்தாரு. தமிழர்கள்லாம் ஓரம் கட்ட சொல்லிட்டாரு அவர். தமிழர்கள் நீங்கள்லாம் போயிடுங்க, நாங்கள் தான் இங்கே இல்லை எல்லாமேன்னு சொல்லி. நான் என்ன ஜாதி என்ன இதுலாம் நான் சொல்ல விரும்பலை. மக்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் தைரியம் யார் கொடுத்தது? இருந்தாலும் அந்த மாதிரி பேசுறதுக்கு தைரியம் யார் கொடுத்தது? தமிழர்களை வெளியே போச்சு விடுறோம். நீங்களாம் ஒன்றுக்குமே லாய்க்கலை, நாங்கள் தான்டா நீ எல்லாமே அப்படின்றோம். இதை பேசுறதுக்கு அவனுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது யாரு? இது வரைக்கும் எந்த ஒரு அவன் பேசுனதுக்கு எந்த ஒரு கட்சியும் மறுப்பு தெரிவிக்கலை. இந்த மாதிரி பேசியிருக்கிறத பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மக்களே. அது யார் என்னன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆட்சி இருக்கந்தட்டிக்கும் இந்த மாதிரி ஆளுகள் முளைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் முளைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளை தாழ்த்தி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம உயரணும், முன்னாடி வரணும்னு நினச்சாச்சுன்னா கொஞ்சம் சீமானனை ஆதரிங்க, கொஞ்சம் வெளியே வாங்க. நன்றி மக்களே.